ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th சயின்ஸ் பாடம் வந்து 17வது பாடம் தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம். ஸோ அந்த பாடத்தில் உள்ள ஒரு முக்கியமான டாபிக் தான் பார்க்க போகிறோம். ஸோ டாபிக் பார்த்திங்கன்னா உடலை இனப்பெருக்கம். அந்த டாபிக் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ மொத்தமே 2 பேஜ் தான் இருக்கும். ஏன்னா இது வந்து முக்கியமான டாபிக். இதில் எந்த ஒரு கொஸ்டின் வர்றதுக்கு வந்து அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் வீடியோ வந்து வராமல் இருந்திருக்கும். ஸோ கொஞ்சம் சின்ன வேலை இருந்துச்சு, அதனால தான் கொஞ்சம் கேப் வந்துட்டு. ஸோ இனி வந்து கரெக்டாக வீடியோ வரும். அதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளான் வந்து விட்ருக்காங்க. ஸோ நம்ம எதிர்பார்த்ததை விட எக்ஸாம் வந்து வர்றதுக்கு கொஞ்சம் டைம் வந்து லேட் ஆகுது. ஸோ அதை பற்றி பிரச்சனை இல்லை, நிறைய டைம் இருக்குது, கரெக்டாக சிலபஸ் வந்து கவர் பண்ணிடலாம். ஸோ தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் இனப்பெருக்கம். இனப்பெருக்கம்னா என்னது? ஸோ பூமியில் உள்ள எல்லா உயிரினங்களும் அதே மாதிரி புதிய உயிரினங்களை உருவாக்கக்கூடிய முறை தான் இனப்பெருக்கம்னு சொல்கிறாங்க. ஸோ இனப்பெருக்கம்னா தெரிஞ்சிருக்கும், ஏற்கனவே இருக்கக்கூடிய உயிரினங்கள் புதிய வகையான உயிரினங்களை உருவாக்கும் முறை தான் இனப்பெருக்கம். ஸோ இப்படி ஒரு குறிப்பிட்ட சிற்றினம் பாதுகாக்கப்படும் நிகழ்வு வந்து சுயநிலை பேருடைமை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படி இனப்பெருக்கம் மூலமாக ஒரு சிற்றினம் வந்து அழியாமல் பாதுகாக்கப்படுது. இந்த நிகழ்வுக்கு பேர் வந்து சுயநிலை பேருடைமைன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தாவரங்களில் இனப்பெருக்கம். ஸோ தாவரங்களில் வந்து இனப்பெருக்கத்தை 3 வகையாக பிரித்து வச்சுருக்காங்களா. ஸோ அந்த 3 வகை என்னலான்னு பார்த்தீங்கன்னா உடலை இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம். ஸோ 3 டைப்பாக பிரித்து வச்சுருக்காங்க. ஸோ கொஸ்டின் வந்து டஃப்பாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க வந்து எப்படினாலும் கேட்கலாம். ஸோ டஃப்பாக கேட்கணும்னு நினச்சாங்கன்னா புக்கில் வந்து உள்ளதை அப்படி ரொம்ப டீப்பாக எப்படினாலும் கேட்கலாம். ஸோ கரெக்டாக படித்து வச்சுக்கோங்க. அப்போ தாவரங்களில் இனப்பெருக்கம் வந்து 3 டைப்பாக பிரிச்சுருக்காங்க. ஸோ ஒன்று உடல் இனப்பெருக்கம், 2வது பாலிலா இனப்பெருக்கம், 3வது பார்த்திங்கன்னா பாலினப்பெருக்கம். ஸோ இப்போ உயிரினங்கள் வந்து எதனால் ஆனது? செல் என்னும் அடிப்படை அலகால் ஆனது. ஸோ எல்லா உயிரினங்களும் செல்களால் தான் ஆகியிருக்கும். அது வந்து ஒரு செல்லாக இருக்கலாம், இல்லைன்னா பல செல்லாக இருக்கலாம். ஸோ எப்படினாலும் உயிரினங்கள் பார்த்திங்கன்னா செல்களால் தான் ஆகிருக்கும். ஒரு செல்லாக இருக்கலாம், பல செல்லாக இருக்கலாம். ஸோ செல்களில் பார்த்திங்கன்னா உயிரினங்களில் 2 விதமான செல்கள் இருக்குது. ஒன்று உடல் செல், இன்னொன்று வந்து இனச்செல். ஸோ உயிரினங்களில் செல் வந்து மொத்தம் 2ஆக இருக்குது. உடல் செல்கள், இனச்செல்கள். இதில் மொத்தம் 3 டைப்பான இனப்பெருக்கம் இருக்குல்ல. உடல் இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம், பால் இனப்பெருக்கம். இந்த 3 இனப்பெருக்கத்தில் பால் இனப்பெருக்கம் இருக்குல்ல, இதில் மட்டும்தான் இனச்செல்கள் வந்து இணையும். ஸோ உடல் செல், இனச்செல் 2 விதமான செல்கள் இருக்குது உயிரினங்களுடைய உடம்புல. இதில் இனச்செல்கள் கேமிட்டுகள்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண் இனச்செல் மற்றும் பெண் இனச்செல், இந்த 2 இனச்செல்களும் இணையது மூலமாக புதிய உயிரினங்கள் தோன்றும். அது வந்து எந்த இனப்பெருக்கம்னா பால் இனப்பெருக்கம். ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்போ இனச்செல்கள் வந்து இணையக்கூடிய இனப்பெருக்கம் பார்த்திங்கன்னா பால் இனப்பெருக்கம். அப்போ பால் இனப்பெருக்கத்தில் மட்டும்தான் இனச்செல்கள் வந்து இணையும். ஸோ கேமெட்டுகள் இணையும். அதுவே உடலை இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கம், இந்த 2லையும் பார்த்திங்கன்னா இனச்செல்கள் வந்து இணையாது. ஸோ அப்போ மேபி கொஸ்டின் வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கேட்கணுன்னா இப்படி தான் கேட்பாங்க. பால் இனப்பெருக்கத்தில் பார்த்திங்கன்னா இனச்செல்கள் இணையும், கேமெட்டுகள் இணையும். அதுவே உடலை இனப்பெருக்கம், பாலிலா இனப்பெருக்கத்தில் பார்த்திங்கன்னா இனச்செல்கள் இணையாது. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்த இது பால் இனப்பெருக்கத்தின் மூலம் ஆண் மற்றும் பெண் இனச்செல்கள், விந்து மற்றும் அண்டம் இணைந்து புதிய உயிரினம் தோன்றுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பால் இனப்பெருக்கத்தில் பார்த்திங்கன்னா இனச்செல்கள் இணையும், அதான் முக்கியமானது. அப்புறம் உடலை இனப்பெருக்கம் பார்த்துக்கோங்க. உடலை இனப்பெருக்கம்னா ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ உடலை இனப்பெருக்கம்னா இனச்செல்கள் வந்து இணையாது. அப்போ உடலை இனப்பெருக்கத்தில் வந்து புதிய வகை உயிரினங்கள் எப்படி உருவாகும்? ஏற்கனவே உள்ள உயிரினங்களுடைய பாகங்கள்ல இருந்து உருவாகும். ஸோ ஏற்கனவே உள்ள உயிரினங்களுடைய பாகங்கள்ல இருந்து உருவாகும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா தாவரங்களில் இனப்பெருக்கமா? அப்போ தாவரங்களில் உடலை இனப்பெருக்கம் வந்து எப்படி நடக்குன்னா தாவரத்தில் உள்ள ஏதாவது ஒரு பாகம், அது வந்து வேராக இருக்கலாம், தண்டாக இருக்கலாம், இலையாக இருக்கலாம், இல்லை மொட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாகத்தில் இருந்து புதிய வகை தாவரங்கள் வந்து உருவாகும். சிம்பிளாக சொல்லப்போனால் தாவரங்களுடைய உடல் செல்லே இருந்து புதிய தாவரங்கள் உருவாகும். அது வேர், தண்டு, இலை அல்லது மொட்டு எதில் இருந்தனாலும் உருவாகலாம். ஸோ இப்படி இந்த உருவான உடலை இனப்பெருக்கம் இருக்குல்ல, இந்த உடலை இனப்பெருக்கம் மூலமாக உருவான தாவரங்கள் வந்து அதோடைய தாய் தாவரங்கள் மாதிரியே காணப்படும். அப்போ உடலை இனப்பெருக்கம் அது மூலமாக உருவான தாவரங்கள் வந்து அதோடைய தாய் தாவரங்கள் மாதிரியே பண்புகளில் ஒத்து காணப்படும். இதுக்கு ரீசன் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா
இந்த உடலை இனப்பெருக்கத்தில் பார்த்திங்கன்னா குன்றா பகுப்பு மைட்டாசிஸ் மட்டும்தான் நடக்கு. ஸோ இந்த உடலை இனப்பெருக்கத்தில் மைட்டாசிஸ் என்று அழைக்கப்படும் குன்றா பகுப்பு அது மட்டும் தான் நடக்கு. ஸோ இதனால தான் இளந்தாவரங்கள் வந்து தாய் தாவரங்களை போன்றே காணப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைட்டாசிஸ் குன்றா பகுப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னதுன்னு பார்த்தீங்கன்னா செல் பிரிதல், அதோடைய ஒரு வகை தான். ஸோ செல் பிரிதல், இந்த இனப்பெருக்கம் இருக்கலாம், புதிய வகை உயிரினங்கள் உருவாகுதா, இது வந்து எப்படி உருவாகும், ஏற்கனவே உள்ள செல்லில் வந்து ஏதாவது மாற்றங்கள் ஏற்படும், அந்த செல் வந்து பிரிஞ்சு தான் புதிய வகை உயிரினங்கள் வந்து உருவாகும். ஸோ செல் பிரிதலை வந்து கொஞ்சம் மூணாக பிரித்து வச்சுருப்பாங்க. மைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ். ஸோ இதுவே மைட்டாசிஸ்னால் குன்றா பகுப்புன்னு சொல்லுவாங்க, அதுவே மியாசிஸ்னால் குந்தல் பகுப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ செல் பிரிதலுடைய 3 வகைகள் மைட்டாசிஸ், மைட்டாசிஸ், மியாசிஸ். இந்த 3லேயும் நிறைய ஸ்டேஜஸ் வந்து இருக்கும். ஸோ அதை பற்றி கிளியராக நம்ம வந்து பின்னாடி வந்து பார்க்கலாம். ஸோ உடலை இனப்பெருக்கம் இதில் வந்து குன்றா பகுப்பு மைட்டாசிஸ் மட்டும்தான் நடக்கும், அதை மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஸோ அதனால் உருவான புதிய தாவரங்கள் பார்த்திங்கன்னா தாய் தாவரங்களை மாதிரியே காணப்படும். அப்புறம் லாஸ்ட் பாயிண்ட்டு, இந்த வகை இனப்பெருக்கத்தில் பாலின செல்கள் இனச்செல்கள் வந்து இணைவதில்லைன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இணையாது, ஏன்னா இது வந்து உடலை இனப்பெருக்கம். ஸோ இம்மை தான் முக்கியமான ஏரியாவில் வரும். ஸோ இதில் இருந்தால் கொஸ்டின் வந்து கேட்கக்கூடிய ஏரியா ஆரம்பிக்குது. ஸோ இந்த தாவரங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முறையான இனப்பெருக்க வகைகள் அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஸ்டின் வந்து ரொம்பவே பேசிக்காக வந்து கேட்கக்கூடிய ஏரியா, சிம்பிளாக தான் கேட்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், இலை உடலை இனப்பெருக்கம். ஸோ எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, ரணக்கல்லி, பிரையோஃபில்லம் கொடுத்துருக்காங்களா. ஸோ கொஸ்டின் எப்படி கேட்பாங்க, இலை மூலமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரம் வந்து கேட்டு ஒரு 4 ஆப்ஷன் வச்சுருப்பாங்க. ஸோ கொஸ்டின் வந்து இப்படி தான் இருக்கும், இலை மூலமாக இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தாவரம் எதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ரணக்கல்லி, பிரையோஃபில்லம். அப்போ பிரையோஃபில்லம், இந்த தாவரத்துடைய முழு பேர் பார்த்திங்கன்னா பிரையோஃபில்லம் பின்னேட்டம், தமிழில் வந்து ரணக்கல்லின்னு சொல்கிறாங்க. இந்த தாவரம் வந்து இலை மூலமாக தான் இனப்பெருக்கம் செய்யுது, அதனால் உடல் இனப்பெருக்கம்னு சொல்கிறாங்க. ஏன்னா உடல் செல்கள் அந்த தாவரத்துடைய பாகமான இலைகளில் இருந்து தான் புதிய தாவரங்கள் தோன்றுகிறது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாவரத்துடைய இலைகளில் உள்ள விளிம்பு இருக்குல்ல, அதில் வந்து பள்ளங்கள் காணப்படுமா, இதாக இருக்கு பாருங்கள் இந்த பள்ளம். ஸோ இந்த பள்ளங்களில் புதிய வகை தாவரங்கள் வந்து தோன்றுகிறது. ஸோ படம் கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க, இலைகளில் உள்ள விளிம்புகள் உள்ள பள்ளம், அதில் வந்து புதிய வகை தாவரங்கள் வந்து இருக்குது. அந்த புதிய வகை தாவரங்கள் இருக்குல்ல, அதை கொண்ட இலைகள் வந்து தானாக கீழே விழும்போதோ அல்லது மனிதர்கள் வந்து அந்த இலையை பறித்து தரையில் படும்படி வைக்கும்போது இந்த விளிம்புகளில் உள்ள சின்ன சின்ன தாவரங்கள் இருக்குல்ல, இது எல்லாமே மண்ணில் படும்போது வேரூன்றி ஒரு புதிய வகை தாவரமாக வளர்ந்துடுது. ஸோ இப்படி தான் பிரையோஃபில்லத்தில் இனப்பெருக்கம் வந்து நடக்குது. ஸோ பிரையோஃபில்லமில் உள்ள இலைகளுடைய விளிம்புகளில் உள்ள பள்ளத்தில் புதிய வகை தாவரங்கள் வந்து இருக்குது. ஸோ இது வந்து தரையில் படும்போது ஒரு பெரிய தாவரமாக வேரூன்றி வளர்கிறது. இப்படி தான் பிரையோஃபில்லத்தில் இனப்பெருக்கம் நடக்குது. ஸோ பிரையோஃபில்லம் பார்த்திங்கன்னா ரொம்பவே முக்கியமான தாவரம், நிறைய பேர் வீட்டில் கூட வளர்க்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு மூலிகை தன்மை கொண்ட தாவரம். ஸோ நிறைய மருந்துகள் வந்து கண்டுபிடிக்காங்க. ஸோ காற்று தாவரம்னு சொல்கிறாங்க இந்த தாவரத்துடைய பேரை. இந்த தாவரம் வந்து அல்சர், டயரியா இந்த மாதிரி நோய்களை குணப்படுத்த பயன்படுத்துகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் கிட்னியில் உள்ள கல்லை கரைக்கிறதுக்கும் இந்த தாவரத்துலேருந்து மருந்து வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ ரொம்பவே மருத்துவ குணம் வாய்ந்த தாவரம் தான் பிரையோஃபில்லம், தமிழில் பார்த்திங்கன்னா ரணக்கல்லி. அப்புறம் ரெண்டாவது பாருங்கள், தண்டு உடலை இனப்பெருக்கம். ஸோ தண்டு உடலை இனப்பெருக்கம்லாம் என்னது, தண்டு மூலமாக இனப்பெருக்கம் வந்து நடக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராபெரி கொடுத்துருக்காங்களா. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க, ஸ்ட்ராபெரி முதலான மெலிந்த தண்டுகளை உடைய தாவரங்களின் தண்டு தரையில் படும்போது அந்த தண்டு பகுதியிலிருந்து தரையில் வேரூன்றி புதிய இளந்தாவரம் தோன்றுகிறது. ஸோ தண்டு உடல் இனப்பெருக்கம்னா தண்டு மூலமாக இனப்பெருக்கம் நடக்கக்கூடிய எல்லா தாவரங்களும் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்ட்ராபெரி கொடுத்துருக்காங்க. ஸோ படத்தை பார்த்துக்கோங்க, மெலிந்த தண்டுகளை உடைய தாவரங்களின் தண்டு தரையில் படும்போது அந்த தண்டிலிருந்து வேர் வந்து உருவாக்கி புதிய தாவரமாக வளர்கிறது. இதுதான் தண்டு மூலம் இனப்பெருக்கம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் வந்து ஸ்ட்ராபெரி. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் ஸ்ட்ராபெரி மட்டும் வராது, நம்ம வீட்டில் நிறைய தாவரங்களை இந்த இனப்பெருக்க முறையில் வந்து உற்பத்தி பண்ணியிருப்போம். ஸோ எக்ஸாம்பிள் என்னது, தண்டு மூலமாக இனப்பெருக்கம் நடந்திருக்கணும். எக்ஸாம்பிள் நிறைய சொல்லலாம். நம்ம வீட்டில் வந்து மல்லிகை செடி, பிச்சி செடி, அப்புறம் அரளி செடி, இது எல்லாமே
அதை தண்டில் இருந்தானே உற்பத்தி பண்ணியிருப்போம். ஸோ தண்டை நொடித்து தரையில் பதிய வச்சு தான் புதிய வகை தாவரமாக வளர்த்துருப்போம். ஸோ தண்டு மூலமாக தான் புதிய தாவரம் உருவாகுது. வேறு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், முருங்கை மரம் இருக்குல்ல, அந்த முருங்கை மரம் அதை கூட நம்ம எப்படி வளர்ப்போம், ஒன்று வித்து போட்டு வளர்ப்போம், இல்லைனா முருங்கை மரத்தை வந்து ஏற்கனவே உள்ள மரத்துலேருந்து ஒரு சின்ன கட்டையை வந்து வெட்டி தான் தனியாக நட்டு வைப்போமா. ஸோ அது வந்து தண்டு மூலம் இனப்பெருக்கம். அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். இதுவே தரைகீழ் தண்டு, அதுக்கு எக்ஸாம்பிள் எதெல்லாம் வரும்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, வெங்காயம், இஞ்சி, இது எல்லாமே தரைகீழ் தண்டு. தரைக்கு கீழே உள்ள தண்டு தானே இது எல்லாமே. தரைகீழ் தண்டுக்கு வந்து எக்ஸாம்பிள் இதையெல்லாம் சொல்லிக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லப்பட்டால் தண்டு மூலமாக இனப்பெருக்கம், புதிய இனங்களை வந்து தோற்றுவிக்கக்கூடிய எல்லா தாவரங்களையும் இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ரோஜா செடியை கூட எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஸோ ரோஜா செடி என்ன பண்ணுவோம், 2 சின்ன குச்சியை வந்து வெட்டி ஜாயின் பண்ணி தானே ரோஜா செடி வந்து வளர்க்குறாங்க. அதை கூட எக்ஸாம்பிளாக சொல்லிக்கலாம். அப்புறம் 3வது வேர் உடலை இனப்பெருக்கம். ஸோ வேர் உடலை இனப்பெருக்கம்னா வேர் மூலமாக புதிய தாவரங்கள் வந்து தோன்றும். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அஸ்பராகஸ், சர்க்கரை வள்ளி கிழங்கு. ஸோ கொஸ்டின் வந்து பேசிக்காக தான் கேட்பாங்க, டீப்பாலாம் கேட்க மாட்டாங்க. வேர் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் கேட்பாங்களாம். எக்ஸாம்பிள் அஸ்பராகஸ், சர்க்கரை வள்ளி கிழங்கு. ஸோ சர்க்கரை வள்ளி கிழங்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். அஸ்பராகஸ்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் தண்ணீர் விட்டன் கிழங்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கீரை வகை தாவரம் தான், ரொம்பவே முக்கியமான தாவரம். ஏன்னா நிறைய நோய்களை குணப்படுத்துறதுக்கு வந்து இந்த தாவரம் வந்து யூஸ் பண்ணுறாங்க, சமையல் கூட பண்ணுவாங்க இந்த கீரையை வச்சு. ஸோ இந்த அஸ்பராகஸ் இருக்கலாம், அதன் மூலமாக நரம்பு சம்பந்தமான நோய்கள், அப்புறம் மலட்டுத்தன்மை, சிறுநீரக நோய்கள் இது எல்லாமே குணப்படுத்தலாம். அப்புறம் 4வது குமிலம், பல்பிள்ஸ் உடலை இனப்பெருக்கம். ஸோ சில தாவரங்களில் பூவில் உள்ள மொட்டு இருக்குல்ல, அது வந்து ஒரு உருண்டை வடிவ குமிழ் போன்ற அமைப்பை உருவாக்குகிறது. ஸோ சில தாவரங்களில் உள்ள பூவில் உள்ள மொட்டில் பார்த்திங்கன்னா குமிலம், பல்பிள்ஸ் மாதிரி ஒரு சின்ன அமைப்பு வந்து உருவாகும். இதை வந்து குமிலம்னு சொல்கிறாங்களா. இந்த குமிலம் வந்து தரையில் விழும்போது அதிலிருந்து வேர்கள் உருவாகி புதிய வகை தாவரங்கள் உருவாகிறது. ஸோ குமிலம், பல்பிள்ஸ்னால் பூவில் உள்ள மொட்டில் வந்து ஒரு குமிலம், பல்பிள்ஸ் மாதிரி ஒரு அமைப்பு உருவாகிறது. இது தரையில் விழும்போது வேர் ஊன்றி புதிய தாவரமாக வளருது. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கற்றாழை சொல்கிறாங்க. ஸோ பல்பிள்ஸ்னால் கற்றாழை. அப்புறம் பிற வகையான உடல் இனப்பெருக்கம் 5வது. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, துண்டாதல். துண்டாதல்னா துண்டாகம் இயல்புடைய இலைகளை கொண்ட பாசிகளிலிருந்து ஏற்படும் துண்டுகளிலிருந்து புதிய இளந்தாவரம் உருவாகிறது. ஸோ துண்டாதல்னா எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க, ஸ்பைரோகைரா கொடுத்துருக்காங்களா. ஸோ துண்டாதல் அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஸ்பைரோகைரா. ஸோ முக்கியம் பார்த்துக்கோங்க, துண்டாதல்னா ஸ்பைரோகைரா. ஸ்பைரோகைரா என்னது, பல செல் பாசி. ஸோ படம் வந்து இப்படி தான் இருக்கும், பாசி வந்து இப்படி தான் இருக்கும் ஸ்பைரோகைரா. ஸ்பைரோகைரானா பல செல் பாசியா. ஸோ இது வந்து நிறைய துண்டுகளை வந்து உருவாக்கும். ஸோ நிறைய துண்டுகளாக பிரிஞ்சிருது. அந்த பிரிஞ்ச ஒவ்வொரு துண்டும் ஒரு புதிய தாவரமாக வளர்ந்துடும். ஸோ இந்த துண்டாகும் தன்மையுடைய பாசி எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா. இது வந்து பல துண்டுகளாக பிரிஞ்சிருது. இந்த பிரிஞ்ச ஒவ்வொரு துண்டும் புதிய வகை பாசியாக உருவாகிடும். இதுதான் துண்டாதல் முறை இனப்பெருக்கம். ஸோ ஸ்பைரோகைரானா பல செல் பாசியா. இந்த துண்டுகளாக பிரிஞ்சிருக்கலாம், அந்த ஒவ்வொரு துண்டுலையும் குறைஞ்சது ஒரு செல்லாவது இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் புதிய பாசி வந்து உருவாகும். எக்ஸாம்பிள் ஸ்பைரோகைரா. ஏன்னா உயிரினத்தோடைய அடிப்படை இலக்கு என்னது, செல் தான். அப்போ கண்டிப்பாக ஒரு செல்லாவது இருக்கணும். ஸோ துண்டாதல்னா ஸ்பைரோகைரா. அப்புறம் பிளத்தல். பிளத்தலுக்கு என்னது எக்ஸாம்பிள், அமீபா. ஸோ பிளத்தல் முறை மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் வந்து எதுன்னு கேட்பாங்க. ஆன்சர் பார்த்திங்கன்னா அமீபா. அப்போ பிளத்தல்னா அமீபா. அமீபா என்னது, ஒரு செல் விலங்கு. அப்போ பிளத்தல்னா என்னதுன்னு பார்த்தீங்கன்னா தாய் செல் வந்து 2ஆக பிரிஞ்சு 2 புதிய சேய் செல்லை வந்து உருவாக்கும். ஸோ எக்ஸாம்பிள் அமீபா கொடுத்துருக்காங்களா. அமீபாவில் வந்து எப்படி இனப்பெருக்கம் நடக்கும்னா, அமீபா வந்து ஒரு செல் விலங்கா, இது வந்து 2ஆக பிரிஞ்சிருது. ஸோ பிளத்தல்னா அதுதான், தாய் செல் வந்து 2ஆக பிரிஞ்சு 2 சேய் செல்லாக மாறிடும். அந்த மாறின 2 சேய் செல்லும் புதிய வகை உயிரினமாக வளர்ந்துடும். இதுதான் பிளத்தல் முறை இனப்பெருக்கம். ஸோ படம் பார்த்துக்கோங்க, உட்கரு சைட்டோபிளாசம் இருக்குது. இந்த உட்கரு வந்து 2ஆக பிரிஞ்சிருது. அப்போ இங்கே 2 சேய் செல் வந்துட்டா, ஒவ்வொன்றிலையும் உட்கரு, அதெல்லாம் சுற்றி உள்ள சைட்டோபிளாசம் பகுதி இருக்குது. ஸோ ஒரு தாய் செல் வந்து 2ஆக பிரிஞ்சு 2 புதிய உயிரினமாக வளர்ச்சி அடைந்துருது. இதுதான் பிளத்தல். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அமீபா, ஒரு செல் விலங்கு. ஸோ பிளத்தல்னால் என்னது, அமீபா, அவ்வளோதான். கொஸ்டின் வந்து இப்படி தான் கேட்பாங்க, டீப்பாலாம் போக மாட்டாங்க.
அப்புறம் மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல். ஸோ மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல்னால் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் தாவரம் இருக்கலாம், அதிலேருந்து மொட்டுக்கள் வந்து புதுசாக உருவாகுது. ஸோ ஒரு தாய் தாவரம் இருக்குது, அதிலேருந்து மொட்டுக்கள் வந்து புதுசாக வளர்ந்து வருது. அப்படி வளர்ந்து வந்த ஒவ்வொரு மொட்டுக்களும் புதிய வகை உயிரினமாக வளர்ச்சி அடையுது. ஸோ இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன், சங்கிலி தொடர் மாதிரி நிறைய இந்த ரியாக்ஷன் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. ஸோ ஒரு தாய் செல்ல இருந்து மொட்டு வளர்ந்து ஒவ்வொரு மொட்டுமே புதிய வகை உயிரினமாக அப்படி மாறிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஸோ இது வந்து ஒரு செயின் ரியாக்ஷன். அப்போ மொட்டு விடுதல் அல்லது அரும்புதல் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஈஸ்ட். ஈஸ்ட் என்னது? ஒரு செல் பூஞ்சை. ஸோ ஒரு செல் பூஞ்சை தான் ஈஸ்ட். எக்ஸாம்பிள் வந்து மொட்டு விடுதல் அல்லது அரும்புதலுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா இழப்பு மீட்டல். இழப்பு மீட்டல்னால் என்னது? டெஃபினிஷன் பார்த்துக்கோங்க. இழந்த பாகங்களை மீண்டும் உருவாக்கி புதிய உயிரியை தோற்றுவித்தல் இழப்பு மீட்டல் எனப்படும். ஸோ இழப்பு மீட்டலுக்கு எக்ஸாம்பிள் தான் கேட்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஹைட்ராவும் பிளனேரியா. ஸோ இந்த ரெண்டும் தான் இழப்பு மீட்டலுக்கு எக்ஸாம்பிள். ஸோ இழப்பு மீட்டலுக்கு எடுத்துக்காட்டல் இப்படி தான் கொஸ்டின் இருக்கும். எக்ஸாம்பிள் ஹைட்ரா, பிளனேரியா. ஸோ ஹைட்ரா, பிளனேரியா இந்த மாதிரி உயிரினங்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாக பிரிஞ்சிடும். அப்படி பிரிஞ்ச ஒவ்வொரு சின்ன சின்ன துண்டுகளும் புதிய வகை உயிரினங்களை தோற்று வைக்கும். இதுதான் இழப்பு மீட்டல். ஸோ இழப்பு மீட்டலும் ரொம்பவே சிம்பிள் தான். ஹைட்ரா, பிளனேரியா இந்த மாதிரி உயிரினங்கள் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன துண்டுகளாக பிரிஞ்சிடும். அந்த பிரிஞ்ச ஒவ்வொரு துண்டுகளும் புதிய வகை உயிரினமாக வளர்ச்சி அடைஞ்சிடும். இதுதான் இழப்பு மீட்டல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.